ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது எடிட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் ரீசன் ஆஃப் டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது தான். பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. ஆக்சுவலாக பழனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூட்டி தான். பழனி போயிட்டு அதோட அப்படியே வந்துட்டு மதுரை பக்கம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சடன் பிளானாக சேஞ்ச் பண்ணி மேலே ஏறியாச்சு மலை மேலே. ஸோ நாங்கள் போயிட்டு இருந்த முதல் நாள் பழனி போகிற அன்னைக்கு கொடைக்கானல் போகலான்னு பிளான். பட் ஆனால் அன்னைக்கு கிளைமேட் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, ரெயின் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த பிளானை அப்படியே மாற்றி நாங்கள் வந்துட்டு பழனி வர்ற வழியில் தான் வந்துட்டு வெதர் செக் பண்ணியிருந்தேன். வெதர் வந்துட்டு ரொம்ப பக்காவாக இருக்குது, அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூகுளில் போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கொடைக்கானல் பக்கம் மேலே வந்துட்டு வண்டியை திருப்பியாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து அப்படின்னா இந்த சில்வர் நீர்வீழ்ச்சி. ஸோ அதில் நின்று நல்லா வியூ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம போகிற வண்டிக்கு முன்னாடி ரெண்டு வந்துட்டு காலேஜ் பஸ்ஸஸ், கேரளா பஸ்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன பசங்களாக போயிருப்பாங்க முழுக்க. ஸோ நம்மளே வைப் ஏற்றுற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ பியூராக விழுகிற நீர்வீழ்ச்சி. ரிட்டர்ன் நான் திரும்பி வர்றப்போ அவ்வளோ மழை பெஞ்சது. ஸோ அவ்வளோ எல்லோ கலரில் தண்ணி அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணி வச்சுருந்த ரூம்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆயாச்சு. ஹோம் ஸ்டே தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்துச்சு. ஸோ ரூமுமே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜன்னல் கிட்ட நின்று இந்த மிரர் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனாலே நாங்கள் சைடு ரூம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருந்தோம். ஸோ பால்கனிலேருந்து பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம், செகண்டரி வந்துட்டு நம்ம ஜன்னல் வெளியே பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு விண்டோவில் க்ளோஸ் பண்ணாமல் தான் வந்துட்டு நைட் ஃபுல்லாக படுத்திருந்தோம். ஸோ வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்புறம் வெளியே போகவே மனசில் இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கிளைமேட் வெதர் எப்படினாலும் மாறும் அப்படின்றதுனால ஈவினிங் வந்த உடனே நாங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் போய் ஒரு கால்வாசி இடம்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக பசிக்க ஆரம்பித்தது. அங்கே இருக்கிற ஒரு கேரளியன் ஹோட்டல்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு மலபார் பிரியாணி தான் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்துட்டு வெஜ்ஜும், அவருக்கு வந்துட்டு சிக்கன் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாத டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. இது மலபார் பிரியாணி அப்படிங்கிறதுனால தம் போட மாட்டிக்காங்க, இப்படி தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கொக்கேனக்கல் வாக் வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து வந்து வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஜர்கின் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு பிளானு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தேன். அப்புறம் கொக்கேனக்கல் வாக்கிலேருந்து வியூ பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் கொஞ்சம் செட்டில் அவுட் ஆக அங்கே இருக்கிற கடை எல்லாமே காலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 3 to 4 days அலோவ் பண்ணலையா, நாங்கள் போன அன்றைக்கி தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் செட்டில் அவுட் ஆகும், கடைங்கள்லாம் வந்துட்டு ரீபேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வுட் மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் பை பண்ணலாம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஹை ப்ரைஸாக சொன்னாங்க. இருந்து வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பேக் சைடு வெளியே இறங்கிட்டோம். ஸோ வர வழியில் இந்த கொடைக்கானலோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி பெருசெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் கார்டன்லாம் வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்துட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறமேட்டுக்கு போட்டிங் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னாரு. அப்புறம் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னோம். சைக்கிளிங் எல்லாம் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நிறைய அந்த எங்கும் முன்னாடி வந்துட்டு நிறையா பஸ் வந்துட்டு 2-3 பஸ் கேரளா பஸ் போயிருந்துச்சுன்னு சொன்னல. ஸோ அதில் இருக்கிற குழந்தைங்க தான் இவங்க எல்லாமே. அவங்களும் வந்துட்டு நம்ம பின்னாடி சைக்கிளிங் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற வழியில் 2 மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் வந்துட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த தாத்தா அப்படியே சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சுட அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துடுச்சு, வேணும்னு சொல்லிட்டு நானும் போய் 2 சோளம் எனக்கு சுட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ அவருக்கு என்னமோ ஃபோன் வந்தது தான், அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தவர் ஃபோன் பேசிக்கிட்டே ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்தார். நான் வந்துட்டு மக்காச்சோளத்தை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். நல்ல சூடாக குக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருந்துச்சு. ஸோ அவர் பண்ணுற அந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு அந்த சோளம்லாம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் போலக்க. நம்ம வீட்டிலெல்லாம் போட்டோம் அப்படின்னா குக்கரில் 2-3 விசில் அடிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த மாதிரி சுடுறப்போ வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாயில் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது வந்துட்டு எனக்கு ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சுட்ட மக்காச்சோளம் சாப்பிடுவேன். இல்லைன்னா எப்போயுமே பாயில் பண்ணது தான் சாப்பிடுவேன். இது வந்துட்டு பாதி குக்காக எடுக்கும் ஆகாது அப்படின்றதுனால வாங்க மாட்டேன். பட் இந்த டைம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டு பக்கம் வந்துட்டு வந்தாச்சு. தட் மீன் வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு.
ரூமுக்கு வந்தது தான் மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொடைக்கானலை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ரூம்லேயே தான். அவருக்கு வந்துட்டு எக்கும் எனக்கு வந்துட்டு இட்லியும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்ததுனால அவங்களே குக்கிங் எல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் பண்ண மாதிரி சாப்பிட்ட உடனே எந்த டிஸ்டர்பன்ஸும் வயிறுக்கு ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு 3 இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு 3 எக்கு கொடுத்துட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். ரெயின் எதுவும் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரில. 2-3 ரீல்ஸ் மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நேற்று கவர் பண்ணது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறதுக்கு நாங்கள் பிளான் ஆகிடுச்சு, செக் அவுட் ஆகுறதுக்கு. ஸோ அவுட் சைட் வியூ நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தப்போ வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரெயின் நிற்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் 2-3 டேஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ட்டு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கிளம்ப மனசே இல்லை தான். சரி இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டேஸ் இப்படியே உள்ளவே இருந்தால் கஷ்டம், அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்துட்டு செக் அவுட் ஆக ஆரம்பிச்சாச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வியூவெல்லாம் திரும்பி பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ ஸ்மோக்கு. நான் ஸ்டே பண்ணி இந்த இடம் பக்கத்தில் தான் வந்துட்டு டூம் ஸ்டே இருந்துச்சு. டூம் ஸ்டே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வெதர் கண்டிஷனுக்கு டூம் ஸ்டே வந்துட்டு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான காற்று அடிச்சிச்சு அப்படின்னா நம்மளையும் தூக்கி எடுத்து உள்ளே தூக்கி போட்டுரும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வேண்டான்னு சொல்லி ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்கள் டிரைவிங் பண்ணி கீழே இறங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா மழை தான் இருந்து வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக பொறுமையாக வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அங்கே தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது, நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக பை பண்ணிக்கிட்டாச்சு. அது கூட வந்துட்டு ஊட்டி வரைக்கும் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.